அடுத்த குணம், இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே நமக்கு அலங்காரமா இருக்கிறது. முதல் குணம் சாந்த குணம். இரண்டாவது குணம் நற்குணம். அல்லேலூயா. இரண்டாவது என்னதுங்க? நற்குணம். பாருங்க, யாக்கோபு ஒரு நல்ல குணம் உள்ள மனுஷனா இருக்கு. அவன் குணசாலியும் கூடார வாசியமா இருந்தான்னு சொல்லி வேதத்துல ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார். அல்லேலூயா. ஏசா கிட்ட நல்ல குணம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு எபிரேயர் 12வது அதிகாரத்துல ஒருவனும் ஏசாவை போல சீர்கெட்டவனா இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒருவனும் ஏசா மாதிரி என்ன பண்ணாதீங்க, சீர்கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படிங்கிறார். மல்கியா 1வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் யாக்கோபு ஏசாவு சகோதரர்கள், ஆனாலும் நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபு சிநேகித்தேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் நல்ல குணசாலியா இருந்தான். அல்லேலூயா. அவன் அப்படி ஒரு நல்ல குணசாலியா இருந்தபடினால அவனை இஸ்ரவேல்ல தேவனுடைய பிரபுவா தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இஸ்ரவேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தேவ பிரபு அப்படின்னு அர்த்தம். தேவ ஜனங்கள் மத்தியில அவனை ஒரு ராஜாவா, ஒரு பிரபுவா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் சந்ததியில அவன் வயதுல பிறந்த பிள்ளை எகிப்துல போய் ராஜாவா ஆளுகை செய்யும். அல்லேலூயா. 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 யோசேப்புக்கு அந்த குணம் எங்கிருந்து வந்தது? யாக்கோபுக்குள்ள இருந்து வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல நல்ல குணத்தை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார்.